அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டும் பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அது போலத்தான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்த நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்றுவிடு. உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன் மனத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது. அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிகம் வலியை தரும். நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்போ எப்படி விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தோம் கலங்காதே. எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள். பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள், பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள். எதிலையும் அளவோடு இருங்கள். அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானத்திற்கு பிறகுதான் மனதுக்கு தெரிகிறது பழகியே இருக்க கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீந்து, ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கி விடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள், வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல, எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக் கொள்வாய். மௌனமாய் இரு. அதிக வழிகள் நிறைந்த பிடித்தது உறவுகளின் பிரிவு மட்டுமல்ல, அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி, புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே.
1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடைப்படுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகின்றான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளியாகின்றான். புரிந்து கொள்ளுங்கள். யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கும். வழியையும் ஏற்க பழகுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்க திமிரை காட்டாதீர்கள். முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போறாங்க என்று யோசிங்க. அன்பும் கவனிப்பும் எங்கே யாரிடம் மதிப்பை பெறுகிறதோ அங்கே அவர்களில் காட்டுதலே சிறந்தது. இல்லையே அவைகள் உதாசீனப்படுத்தப்படுவதை அறிய நேரிடும் போது நம் மனம் புண்பட்டுவிடும். தேடி போய் காட்டுகிற அன்பு குப்பையை விட கேவலமாகி விடுகிறது. தேவை முடிந்தவுடன் விளக்கும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வது மேல். விட்டு கொடுத்தே பழகாதீர்கள். பிறகு ஒரு முறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள். ஒவ்வொருவரும் நன்றாக நடித்துக் கொண்டே தனக்கு நடிக்கவே தெரியாது என்று சொல்லிக் கொள்கிறார்கள். யாரையும் அதிகம் நேசிக்காதே. அவர்கள் நம்மிடம் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் நரகமாகிவிடும். நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டாம். பிறருக்கு நல்லது செய். அவர்களே உன்னை கெட்டவன் என்பார்கள். அன்று நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு பிடித்த காகிதமாக இருந்திருப்பீர்கள். ஆதலால் இன்று கசக்கி எரியப்படுவதையும் கடந்து செல்லுங்கள். உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என நினைப்பது நம் தவறுதான். எதையும் அளவில்லாமல் நம்பாதே. எல்லாம் இங்கு பாதியில் வீதியில் விதியால் சதி செய்து கொள்ளும் உறவுகளே. எங்கே அதிகம் நம்பிக்கை வைத்து பழகுகிறோமோ அங்கேதான் அதிகம் ஏமாற்றத்தையும் வேண்டா வேண்டி வரும். உறவுகள் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து பேசுவதையும் நிர்ணயிப்பது உன் நேசமோ குணமோ அல்ல, நீ வைத்திருக்கும் பணம். கவலைகளை எல்லா உறவுகளிடமும் கொட்டி குவித்து விடாதே. அடுத்த கணம் அதன் மீது ஏறி நின்று வேடிக்கை பார்க்க துடிக்கும் உறவுகள் வாழும் காலம் இது. உனக்கு பிடித்த பலரிடம் பழகுவதை விட உன்னை மட்டுமே பிடிக்கும் ஒரு சிலரிடம் பழகிப்பார். உன்னை நீயே புரிந்து கொள்வாய். பாசத்திற்காக உயிரை கொடுப்பது சுலபம். ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசம் கிடைப்பது மிக மிக கடினம். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே. யாரிடம் அதிகம் அன்பு வைக்கிறோமோ பிரியும் நேரத்தில் அழுவது உன் கண்களாக இருக்காது, உன் இதயமாகத்தான் இருக்கும். விலகி போகிற யாவரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள். காசுக்கு பிச்சை எடுக்கலாம், அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம். வருடங்கள் 1000 ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆறுவது இல்லை. குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி, குத்தி காட்டுகிற மனுஷனர்களாக இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள். இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும். எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள், சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை. போலி உறவுகள் வதந்துகளை நம்புவார்கள். உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பைக்கு போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. தேடினாலும் கிடைக்காதது ஆசை, ஆசை நிறைவேறாதது எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு தந்தது ஏமாற்றம், ஏமாற்றம் தந்தது வலி, வலியை சுமந்தபடியே வாழுறது மனசு. இதுல எங்கிருந்து நிம்மதி வரப்போகிறது? சிலவற்றை ஆராயாதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும். மனதில் உள்ள கஷ்டத்தை
வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் அழுதவர்கள்தான் அதிகம். இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை. நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான். ஒரு துளி அன்பை தந்துவிட்டு பழுத்துளி கண்ணீரை கரைத்து விடுகிறது போலியான சில உறவுகள். ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்து கொண்டே வாழ வேண்டும் என்று. எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத வழிகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை, உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சு நினைத்து வருந்துவது இல்லை. நீங்களும் அப்படி இருக்க பழகுங்கள். வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும். அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாத எதை நினைத்தோம் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள். பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள், பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள். எதிலையும் அளவோடு இருக்க பழகுங்கள். அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீந்து, ஆனால் இது ஒன்றிலும் மூழ்கி விடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, பிறகு காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள். வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய், மௌனமாயிரு. அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி, புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி. இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதே மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்க காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். புரிந்திக்க யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்து கொண்டு இருக்கும். வழியையும் ஏற்க பழகுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போகிறவர்கள் கிட்டல் உங்கள் திமிரை காமிக்காதீர்கள். முடிந்தால் ஏன் அவர்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று யோசியுங்கள். உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே. அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள். இறைவன் நமக்கு அழ கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான். யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது, துடைக்க உன் கைகள் இருக்கின்றது. தனிமையும் வெறுமையும் சில காலமே. சிந்திக்க மறுக்காதே. ஏன் அழுதோம், எதற்காக, எவருக்காக என்பதில். மழவழி, வருத்தம், கஷ்டம், இழிவு, இந்த 4ம் அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை. இந்த 4ஐயும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை. நேசிப்பதில் தவறு இல்லை, ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசித்து விடாதே. ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும். விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழி அனுப்பிவை. விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும். நமக்கு புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி.
உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது. புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள். இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை. காத்திரு, எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் கலையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று. சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே, அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்னவென்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லாம் நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையில் முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அதே தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். ஆனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறந்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராத சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே வழி, எங்கே அவங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே வழி, எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகிவிடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். வாழ்க்கையின் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் அவற்றை தவறு விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு விளைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள், அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள். இரண்டுமே உங்களை காயப்படுத்தும். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். வாழ்க்கையில் நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கையே நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள். சிலவற்றை மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். காலம் மாற்றிவிடும். சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள். நல்லவன் என்று பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல், பிச்சை எடுக்க கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்க கூடாதது உணர்வுகள். ஒருவர் உங்களை எப்பொழுது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு தான் சத்தம் அதிகம். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே, அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே, உன்னை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வின் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அழ வைக்காதீர்கள். அவர்களும் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. நெருக்கமானவர்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து
அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியலாம். ஒரு நேரத்தில் பொய்யாக தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக கூட தெரியலாம். சிலரிடம் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது. அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு, மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருத்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரையின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டமலையே தேடிக்கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது. சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. நம் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் அன்பு போலி என்று சொன்னவருக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை. வழியோடு கடந்திடுங்கள். புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தான் தெரியும். புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும். முடிந்தவரை கவலையை விட்டு தள்ளுங்கள். புரியாதவர்கள் சந்தோஷமாய் இருக்கும் போது நாம் மட்டும் ஏன் சோகமாய்?